தங்களுடைய காணியை மீட்பதற்காக போராட்டம் நடத்தும் மக்களை காவல்துறையினர் விரட்டுகின்றார்கள். அதற்கு பிற்பாடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தையிட்டி அமைந்திருக்கின்ற காணிக்கு சொந்தமான குறிப்பிட்ட 4 பேரை விகாரைக்குள் அழைத்து சென்று அந்த விகாராதிபதியை சந்தித்த பின் காணி பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் கௌசல்யாவிற்கும் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறுகின்றேன் என்றும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். காணிக்கான 4 நபர்களை நீங்கள் அழைத்து சென்றதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் இன்னும் 14 பேர் வெளியில் இருக்கின்றார்கள் என்றும் வெளியில் இருக்கும் அந்த 14 பேருக்கும் காணிக்கான உறுதி இருக்கின்றது. ஏன் அவர்களை நீங்கள் விட்டுவிட்டு 4 பேரை மட்டும் அழைத்து விகாராதிபதியை சந்தித்தீர்கள்? காரணம் என்ன? தையிட்டி மக்களுடைய போராட்டத்தை அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாவிக்கின்றார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தினதும் காவல்துறையினதும் அராஜகத்திற்கு எதிராக காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவைக்குள் தள்ளப்படும் என்றும் அவர் மேலும் எச்சரித்தும் இருக்கின்றார்.